ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து பல்லவர் சந்தையிலேருந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது இப்படி அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, என்ன நான் காட்டுறேன். பட் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நினச்சி வாங்காதீங்க. ஏன்னா நிறையா இதில் நானே பார்த்துருக்கேன், நிறையா இது வந்து செட் ஆகாது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபேன் வாங்கினோம், அதுவுமே ஒர்க் ஆகலை. அதை பற்றி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அப்போ சேனலில் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தாங்க, விப்ரோ கம்பெனி. இந்த லேப்டாப் தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கும்போது கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது லேப்டாப்பு. இது வாங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இமேஜ் வந்து நான் வீடியோவில் கீழே போடுறேன், அதை பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணதுனால கொஞ்சம் பார்க்க புதுசு மாதிரி இருக்குது. யாரும் நினச்சிக்க வேண்டாம், என்னடா இது புது லேப்டாப் வச்சுன்னு நீ இது மாதிரி பண்ணுறியான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கீபேட்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான் இருக்கு அதில். ஆக்சுவலாக இந்த இதுதான் நம்ம வாங்கும்போது இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஃபோட்டோஸ் போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆக்சுவலாக எப்படி எடுத்தேன்னா, முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தேன் லேப்டாப் வந்து எந்த டேமேஜும் இருக்க மாதிரி தெரியல ஃபிசிக்கலாக. பட் இன்னொன்று என்னென்னா, வெயிட் செக் பண்ணேன். ஓகே, வெயிட் இருக்குது, உள்ள ஸ்பேஸ் இருக்கும் ஒரு 2 இது. அப்புறம் ஸ்க்ரூஸ் ஹோல்ஸ் பார்த்தா எதுவுமே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணல, எல்லாம் டஸ்ட்டாக இருந்தது. இன்னொன்று இந்த பேட்டரி இருந்தது. இந்த கண்டிஷனில் தான் இந்த லேப்டாப் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த லேப்டாப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுன்ற ஒரே கான்செப்டாக தான் இதெல்லாம் பண்ணுறது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ லேப்டாப் தான். இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. சரி, எடுத்துட்டோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை லேப்டாப் எடுத்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே விப்ரோன்னு எழுதிருக்கு. அப்புறம் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிஸ்டால் போட்டு யூஎஸ்சி போட்டு அதோட ஆக்டிவேட் கோட் போட்டிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் போடும்போது இந்த கோடை வந்து யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. கீழே வந்து அப்புறம் பார் கோடு, இந்த கோடை மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறீங்க யாருன்னா இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடல் நம்பர் போட்டிருக்கு, A14RMOE மாடல் நம்பர். இன்புட் வோல்ட் பார்த்தீங்கன்னா 19 வோல்ட்டு, 3 ஆம்ஸ். இதுதான் இதுக்குரிய இன்புட்டு பவர் சப்ளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேட்ரி போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது நான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணேன், இல்லைன்னா உங்களால் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு இருந்தது இந்த லேப்டாப்பு. இதுங்க ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இந்த கேப் கலர் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தது, ஏதோ தண்ணியில் போட்ட மாதிரி இருந்துச்சு லேப்டாப் ஃபுல்லாகவே. அந்த ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணுறேன். ஏன்னா நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போனோம் இந்த லேப்டாப்பை. சரி, இதுக்கு வந்து நம்மக்கிட்ட சார்ஜர் கிடையாது, அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போனால் என்ன நினைப்பாங்க, கடையில் வந்து இங்கேருந்து தூக்கிட்டு வந்தவன்னு சொல்லி நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இதுக்கு சார்ஜர் வாங்கிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு, லேண்ட் போர்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிக்கெலாம் போடுறோம் இல்லையா அந்த போர்ட்டு, இங்கே USB போர்ட்டு. இது வந்து கூலிங் வர சைடு, இது சார்ஜரு. அப்புறம் இது வந்து சார்ஜிங் லைட் இண்டிகேஷன் இங்கே இருக்குது. இதுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு, 2 USB இருக்குது. இது CD டிரைவ் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல, செக் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பெருசாக எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. இங்கே ஒரு SD கார்டு ஹோல்டர் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம எடுக்கும் போது இந்த டஸ்ட் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இந்த நீட்னஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஷன் ப்ரோஆர் இன்போர்ட்டு AMD ப்ராசஸர். இது காட்டுறேன். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா AMD ப்ராசஸர். ஆக்சுவலாக இது ப்ராசஸர் நல்லாயிருக்கும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்போ நான் யூஸ் பண்ணப்போ. அதுக்கப்புறம் Windows 7 OS இதுலேயும் பில்டாக ரன் போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ், ஸ்டிச் மவுஸு. இதில் ஒரு சில பட்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா. இது ஒரு பவர் பட்டனு. இந்த லேப்டாப் நான் எடுக்கும் போது எப்படி பார்த்து எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கான்னு பார்த்தேன். எங்கேயுமே ஒரு டேமேஜ் கிடையாது, சுற்றிலையும் எங்கேயுமே. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இந்த பட்டன்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு டவுட்டாக இருந்துச்சு. டிஸ்பிளே செக் பண்ண வரைக்கும் டிஸ்பிளேல வந்து எந்த ஒரு கிராச்சோ இல்லை ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. தண்ணியில் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவே இல்லாதனால தான் இந்த லேப்டாப் நம்ம சூஸ் பண்ணோம். எதனாலனா
ஒருவேளை நம்ம போட்ட காசு லேப்டாப் ரிப்பேர் பண்ண முடியலன்னா கூட நம்ம டிஸ்பிளே வந்து OLX அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரீசேல் பண்ணிடலாம். அந்த கான்செப்ட் தான் நான் இது எடுத்தது. ஆக்சுவலாக என்னோட மைண்ட் செட்டு ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும். உடனே லேப்டாப் ரெடி ஆகணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம அந்த லேப்டாப்பை ரீசேல் பண்ணும்போது நம்ம போட்ட காசு எடுத்தணும். ஏன்னா நமக்கு வந்து யூடியூப்ல வந்து எந்த ஒரு இன்கமும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தப்போ எந்த ஸ்க்ரூவும் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண மாதிரி இல்லை. அது ஒன்று. ஆனால் அவர் சொன்னவர் என்ன சொன்னார், ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொன்னார். நல்லா வெயிட்டாக இருந்தது, அதனால தான் எடுத்தது. ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இதுக்கு வந்து நம்ம வந்து வரும்போதே போயிட்டு சார்ஜர் வாங்குறதுக்கு போனால் சொல்ல மாட்டேன். இந்த லேப்டாப் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னா 500 ரூபாய்க்கு வாங்கினுங்க. என்னால் இது வந்து ஜஸ்ட்டு நம்பவே முடியல. ஏன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த லேப்டாப் வந்து அவங்க கம்மியாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? 500 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். என்ன ரீசன்னா இது யாரும் எடுக்கல. இன்னொன்று வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் கெஞ்சணும், பண்ணி கொடுங்கண்ணா கம்மி ரேட்டில் அப்படி சொல்லி அவ்வளோ நேரம் பேசி இது வந்து 3000 ரூபாய் சொன்னார். 3000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வந்தார். அப்புறம் 1500 ரூபாய் ஃபைனல்ப்பா, அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கடைசி சாயந்தரம் ரிட்டர்ன் போனேன். சாயந்தரம் ரிட்டர்ன் போனப்போ இந்த லேப்டாப் வந்து சேல் ஆகாமல் இங்கே இருந்தது. அப்போ வந்து நான் கேட்டேன், நான் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நான் காலையிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறேன், பண்ணி கொடுக்கணுமா. ஒரு 900 வரைக்கும் வந்தார். நான் ஃபோன் எடுத்து காமிச்சேன், இங்கே பாருங்க நான் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, 500 ரூபா தான் இருக்குது, பண்ணி கொடுக்கணும்னா. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் சரி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. அதுதான் இதோட இது. நம்ம இதை எடுத்துகிட்டு வரும்போதே இதுக்கு சார்ஜர் கிடையாது. நம்ம லேப்டாப் வாங்கினது 500 ரூபா. ஆனால் இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நம்ம. வெறும் இந்த அடாப்டர் மட்டும் 650 ரூபா சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் அடாப்டர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. என்ன கம்பெனி? விலேப் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது அதே தான், 19 வோல்ட் 3 ஆம்ஸ், சேம் இது தான். மற்றபடியில் வாரண்டிலாம் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, இதில் எழுதிருக்கிறது தான் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அடாப்டர் வந்து 650 சொன்னார். நான் 600க்கு பேசி வாங்கிட்டு வந்தேன். அதுவும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. எல்லாமே ரேட்டு பேசி தானே வாங்குறது, என்னங்க பண்ணுறது, நம்மகிட்ட அவ்வளோ காசாக இருக்குது. எது என்னமோ 500 ரூபாய் 600 ரூபாய் அவர் என்ன சொன்னார். அப்புறம் பவர் கேபிளோட வேணும்னா அது எக்ஸ்ட்ரா ஆகும், 700 750 ஆகும் அப்படின்னோடனே, இல்லை என்கிட்ட பவர் கேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய இது வந்து என் பழைய லேப்டாப்போட பவர் கேபிள் இது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இதில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதனா ஒரு சிம்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லேப்டாப்பில். அப்புறமேட்டு எதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, உங்கள் இதுக்கு தான் லைவாக தான் பண்ணுறேன், நான் எதுவுமே இது பண்ணல. ஆனால் அதில் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. சார்ஜிங்லேயே இண்டிகேஷன் கிடையாது. கவர்மெண்ட் லேப்டாப் தாங்க, கவர்மெண்ட் சிம்பிள் வந்துச்சு. பரவாயில்ல, ஆன் ஆயிடுச்சு. இதுதான் பாஸ்வேர்டு போட்டிருக்குமா பார்ப்போம். பாஸ்வேர்டு போட்டாக்கா ஓஎஸ் நம்ம அது இது பண்ணணும். ஓஎஸ் கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக காசு காட்டுறோம், செலவு தான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. எதுவும் புகஞ்சு கிஞ்சி போயிடாது. எதுவும் ஹீட்லாம் இல்லை இப்போ வரைக்கும். விண்டோஸ் 7 தான் இருக்கு. பரவாயில்லங்க, லேப்டாப் ஸ்பீடாகவும் இருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக ஆனால் அது ஆனால் என்ன லேப்டாப்பில் கொஞ்சம் சவுண்ட் வருது. ஏதோ பட்டன் ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் ஏதோ சர்ச்சுன்னு வருது. கியூ எங்கே இருக்கு? என்ன எதுவுமே ஆகலை. ஏதோ பட்டன் ப்ரெஸ் ஆயிடுச்சு மட்டும் தெரியுது. என்னடா இது, நம்ம ஒன்று பண்ணால் அது ஒன்று ஆகுது. அப்பாடி வந்துடுச்சுங்க விண்டோஸ். ஆனால் இங்கே விண்டோஸ் 8.1 ப்ரோன்னு இருக்கே, இதுதான் எதுன்னு தெரில. சார்ஜிங் வந்து ஏறலை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஒருவேளை பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், பேட்டரி போய்ட்டுனா கூட இருக்கலாம். நம்ம இப்போ வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்ப்போம். இது என்ன சிஸ்டம், என்ன மாடல் சொல்லிட்டு. ஆமாங்க, விண்டோஸ் 8.1 போட்டிருக்காங்க, 8.1 ப்ரோ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா AMD ப்ராசஸர் தான் போட்டிருக்காங்க. டியூல் கோர்
2.9 GHz ஸ்பீடு சூப்பராக இருக்கும். 2.9 GHzனாலே நல்லா தான் இருக்கும் ஸ்பீடு. ஆனால் ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் தான் இருக்குது. 64 பிட் OS. அப்புறமேட்டு ரேம் போட்டிருக்கு. இன்டர்னல் மெமரி ஓகே, நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். இதுதாங்க இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். பரவாயில்லைங்க, அப்போவே கவர்மெண்ட் வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஐடி சொன்னால நம்ம பின்னாடி பார்த்தோம்ல, அதுதான் இது. இது வந்து லோக்கல் ஓஎஸ், ஒரிஜினல் கிடையாது. அதான் இந்த விண்டோஸ் நாட் ஆக்டிவேட்னு வருது. இது ஆக்டிவேட் பண்ணோன்னா கரப்ட் ஆகிடும் ஓஎஸ். நம்ம திருப்பி எதுவும் பண்ண முடியாது. நம்ம போயிட்டு என்ன டேட்டாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே தான், ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கு இது ஸ்பீடு ஓகே தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5180 200GB ஹார்ட் 250GB ஹார்ட் டிஸ்க் போல் 200 220 சம்திங் வரும். 150 51 48 150GB ஹார்ட் டிஸ்க்குங்க. இது கம்மியாக போட்டிருக்கு. ஓகே, சாங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களா. மெலோடி, முரளி. இது லாஸ்ட்டாக எப்போ யூஸ் பண்ணாங்கன்றதை வந்து நம்ம செக் பண்ணலாமா? இதில் வந்து போட்டிருக்கோம். கடைசியாக அதை யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோன்னா தெரியும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்து யூஸ் பண்ணதுனால ஒரு ஸ்லோவாக இருக்கானன்றது தெரியல. தலை ஃபோட்டோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 2014 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 16 கிட்டத்தட்ட வந்து 14னா 15 11 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸ் லேப்டாப்பு. இவங்க அப்போ 14லேயே மிஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை போட்டுட்டாங்க விற்றுட்டாங்களான்னு தெரில. இவங்களுக்கு தெரியுதா? இங்கே 2014 கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து இந்த லேப்டாப் உயிர் கொடுத்துருக்கோம். பட் இதில் இன்னும் என்ன ப்ராப்ளம்ன்றதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பரவாயில்ல, இது ஒர்க் ஆகுது. பட்டனு சாங் பிளே தான் பார்ப்போம். முரளி சாங் வைப்போம். ஏதோ ஓடுது, ஏதோ டெஸ்ட் பண்ணானு தெரியல. தெரிஞ்சு ஏதோ பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. அதனால தாங்க இது மாதிரி பண்ணுது. நம்ம உள்ளே வரும்போது ஏதோ பட்டன் ப்ரெஸ் ஆகிருந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, மேலே கீழே ஓடுது. மவுஸ் பட்டன் ஒர்க் ஆகல. சவுண்டு கேட்குதுங்களா? வால்யூம் 100 இருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம போட்டுனா காப்பி ஆகிட்டு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வேறு என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக இந்த லேப் வந்து நான் வச்சுக்க போகிறது இல்லை, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இந்த லேப்டாப் யாருக்குன்னா வேணும்னா எனக்கு மறக்காமல் வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வச்சு எனக்கு யூஸ் இல்லை, வேறு யாருக்குன்னா இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து இது வந்து இன்னும் எப்படி கொடுக்குறதுன்றது வந்து நான் சொல்கிறேன். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏதோ பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கு, அதை செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச இந்த கீபேட் மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சில பட்டன்ஸ் நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி செப்பரேட் பட்டன்ஸ் மட்டும் கிடைக்காது. ஏன்னா சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கீபேட் மொத்தமாக தான் மாற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு வந்து சப்போஸ் பட்டனே கிடைச்சாலும் அந்த லாக் இல்லை, உடஞ்சி போயிருக்கு. இதில் வந்து அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல இந்த ஸ்டிப்பு, இது இருக்குது பாருங்கள். இதில் இருக்க அந்த பிளாக் கலர் இது வந்து இதில் இல்லை. இந்த பாருங்கள், அது ப்ரெஸ் ஆகுதுல்ல,
அது வந்து இதிலலாம் இல்லை. அதனால் பட்டனே கிடைச்சாலும் மாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த கீபோர்டே மாற்றுற மாதிரி வரும். இது எப்படியும் நேர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 வந்துடும் இந்த கீபோர்டு. அப்புறம் நம்ம ஓஎஸ் ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, இப்போ இருக்க ஓஎஸ் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டன் மாற்றினாலே ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்ரி வந்து ஏறவே இல்லை, அப்போலேருந்து இப்படி தான் இருக்குது. பேட்ரி வந்து நல்லா இருந்ததுன்னா இந்த சிம்பிள் வந்து மேலே போய் வரும். அதெல்லாம் மற்றபடி லேப்டாப் சூப்பர் தான். நிற்கிது, பேட்டரி நிற்கிதுங்க. ஐயோ போயிடுச்சு. நிற்கிதா இல்லை போதா ஒன்றும் தெரியல. எடுத்தோடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நின்றுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச பேட்ரி வந்து ஒன்று சப்போஸ் ஃபுல்லாக செட்டாக மாற்றினா பேட்டரிக்கு ஒரு எப்படியும் ஒரு 500-800 வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 1300. இப்போ நம்ம ஆல்ரெடி 1100 இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இன்னொரு 1300 2300 வந்து இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா இது வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் எப்படி கொடுக்குறதுன்றதை வந்து சொல்கிறேன். ஏன்னா பேட்ரி ஃபியூ செகண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓரளவு மேபி யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால கூட சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ யூஸ் பண்ணதில் வந்து சார்ஜ் நிற்கிது. அப்புறம் இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஓகேங்களா, இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. நம்ம சேனல் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சார்ஜ் ஏறுது இங்கே பாருங்க. ஓகே, பேட்ரி கூட ஓகே தான். அப்போது நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஓகே, பேட்ரி மாற்றால இதை மட்டும் மாற்றினா போதும். ஐயோ நின்றுச்சு, எந்த நேரத்தில் நான் சொன்னோன்னு தெரில, ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே இப்போ ஏறிச்சுங்க இந்த சார்ஜ், என்னன்னு தெரில. ஏதோ பட்டன் தான் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏறிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன் இதில் வீடியோவில், நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சார்ஜ் ஏறிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது. அதான் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஓகே அப்படின்னாக்கா நம்ம சார்ஜ் பேட்டரி மாற்றாலும் இதை மட்டும் மாற்றிக்கலாம். ஏதோ பட்டன் ப்ரெஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு, எதுன்னு தான் தெரில. இங்கே பாருங்க பிளிங்க் ஆகுது. கீபோர்டாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். விண்டோஸ் பட்டனு, மவுஸா? ஆமாம், மவுஸ் தான் ப்ரெஸ் ஆகிருக்கு, ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து அவ்வளோதான். இது பற்றி வேறு எதுவும் இல்லை. இது வந்து உங்களுக்கு என்ன கன்ஃபார்மாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்குன்றது நான் எப்படி ஆன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் தென் நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணுற கான்செப்டில் தான் இதை பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இன்னொன்று என்ன ரீசன் பண்ணுறோன்னா, நம்ம வந்து இருக்கிறத வந்து 4 பேருக்கு கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஹோம் தேட்டர் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து நான் வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. யாருன்னா கஷ்டப்படுறவங்களோ இல்லை சம்படிஸ் யாருன்னா கொடுத்துடலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாம் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை நான். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.